வெல்கம் பேக் டு மை சேனல் அறுசுவை குக்கிங். நம்ம இன்னைக்கு எறா தொக்கை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், 20லேருந்து 22 பல் பூண்டை நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 4 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 8 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 கிலோ எறா எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். நம்மளுடைய கடாய் நல்லா சூடான பிறகு அதில் நம்ம ஒரு 12லேருந்து 13 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ரொம்ப சின்ன ஸ்பூனில் சொல்கிறேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு 7 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினாலே போதும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு நம்மளுக்கு நல்லா இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இதில் எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நம்ம இந்த மாதிரி தொக்குக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் சேர்க்குறோமோ, எந்த அளவுக்கு அந்த வெங்காயத்தை வதங்க விடுறோமோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் நல்லா அதை வதக்கிக்கோங்க. நான் 1 கிலோவுக்கு நான் எப்பயுமே 8 வெங்காயம் தான் எடுப்பேன். நீங்களும் அந்த அளவுக்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடிக்கடி திறந்து மட்டும் ஒரு டைம் கிண்டி விட்டுட்டு திருப்பியும் மூடி வைங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வெங்காயம் நம்ம போட்டதை விட பாதி அளவுக்கு வந்திருக்கு. நம்ம முன்னாடி லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுருந்தோம். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஓப்பன் பாட்டிலே கிண்டி விடுங்க. நல்லா இதை வதக்குங்க. எண்ணெய்லாம் பாருங்கள் நம்மளுக்கு எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வெங்காயம் வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 4 தக்காளியை நான் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நம்ம எப்பயுமே 1 கிலோவுக்கு 8 வெங்காயம் எடுத்தோன்னா அதுக்கு மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி எடுத்துக்கணும். நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தக்காளி ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த தக்காளியிலே தான் வேகணும். அதனால் நம்ம தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அந்த ஜாரை மட்டும் கழுவி கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். மற்றபடி எறா நம்மளுக்கு இப்போ வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காயத்துலேயே தான் வதங்கும். நம்ம எந்த தண்ணியும் ஊற்ற போகிறது கிடையாது. இப்போ நமக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். தக்காளி ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அது வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பச்சை வாடை எல்லாம் போயிருக்கும். இப்போ நம்ம நல்லா இதை கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம தொக்குக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடி நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் தான் உப்பு ஆட் பண்ணோம். அதுதான் இப்போ தொக்குக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு மிளகாய் தூள், அது 2 ஸ்பூன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கலருக்காக சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடர் நம்ம 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம்.
எங்கள் வீட்டு மிளகாய் தூள் ரொம்ப காரமாக இருக்குன்றதுனால நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை நல்லா இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் மிளகாய் தூள் காரம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். எறாவை எல்லா பக்கமும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நம்மளுக்கு எறாவோட குக்கிங் டைம்னு பார்த்தோன்னா 8 மினிட்ஸ் தான் எறாவோட குக்கிங் டைம். 8 to 9 மினிட்ஸ் குக் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் குக் பண்ணால் கூட அது ஓவர் குக் ஆகிடும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம இதை இப்போ நான் 8 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க 1 நிமிஷம் கழித்து. இப்போ பாருங்கள் நம்மளுடைய எறா தொக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஸ்டைலில் எறா தொக்கு செஞ்சு டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.